வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தென்னிந்தியாவில் 2 முக்கிய வானிலை அமைப்புகள் தற்போது நிலைமைகளை பாதித்து வருவதாக பிராந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் தமிழக கடற்கரைக்கு சற்று தொலைவில் நன்கு வரையறுக்கப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் அது மேலும் தீவிரமடைவதற்கான அறிகுறிகளை காட்டுகிறது. முன்னதாக வடக்கு இலங்கை கடற்கரையிலிருந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்த இந்த அமைப்பு புதன்கிழமை காலை தமிழக கடற்கரைக்கு அருகில் மையம் கொண்டிருந்தது. இந்திய வானிலை ஆய்வு மையம் படி இந்த அமைப்பு அடுத்த 12 மணி நேரத்திற்குள் தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரைகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அடுத்த 12 மணி நேரத்தில் வடக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் முழுவதும் உள்நாட்டிற்கு நகர்ந்து இந்த பகுதிகளுக்கு பரவலான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தென்கிழக்கு அரேபிய கடலில் நன்கு வரையறுக்கப்பட்ட மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இந்த அமைப்பு தற்போது அமினிதிவிக்கு மேற்கு தென்மேற்கே சுமார் 630 கிலோமீட்டர் தொலைவிலும் பனாஜின் கோவாக்கு தென்மேற்கே சுமார் 1020 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது வடக்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர வாய்ப்புள்ளதாக IMD தெரிவித்துள்ளது. இந்த இரட்டை வானிலை அமைப்புகள் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் மழை பொழிவை அதிகரிக்க பங்களிக்கின்றன. அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யும் என்றும் வடக்கு கடலோர மாவட்டங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் IMD கணித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணி முதல் புதன்கிழமை காலை 5:30 மணி வரை பதிவான மழை தரவுகளின்படி பல பகுதிகளில் பரவலாகவும் தீவிரமாகவும் மழை பெய்துள்ளது. கடலூரில் அதிகபட்சமாக 174 மில்லிமீட்டர் மழையும், அதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் 147 மில்லிமீட்டர் மழையும், சென்னையின் நுங்கம்பாக்கத்தில் 86.4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தொண்டி, பாம்பன், மீனம்பாக்கம், காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் அதிக மழை பதிவாகியுள்ளது. மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம் உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் மிதமான மழை பதிவாகியுள்ளது. தானியங்கி வானிலை நிலையங்கள் புதுச்சேரி, கலவை, நெய்வேலி மற்றும் சென்னையில் குறிப்பாக கனமழையை பதிவு செய்துள்ளன. இதற்கிடையில் தானியங்கி மழைமான நிலையங்கள் புதுச்சேரியின் பெரிய காலாபேட்டையில் அதிக மழையை பதிவு செய்துள்ளன. அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் உள்ள ACS மருத்துவக் கல்லூரி மற்றும் திருவள்ளூரில் பூந்தமல்லியில் அதிக மழையை பதிவு செய்துள்ளன. வளைகுடா மண்டலம் மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் வடக்கு கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதை ஒட்டிய தெற்கு ஆந்திராவில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவிற்கு மீனவர்கள் செல்வதை தவிர்க்குமாறு கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதலாக மாத இறுதியில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது ஒரு புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மாதிரிகள் தெரிவிக்கின்றன. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.